ஒரு வாரமாகியும் மனம் சமாதானாகவில்லை அரவிந்துக்கு. மனதை வேறெதிலையாவது திசை திருப்பினால் தேவலை என்று தோன்ற சட்டென்று சுபத்ராவின் முகம் நினைவுக்கு வந்தது. அன்று அவளால் தானே சுபத்ராவின் போனை கட் பண்ணிவிட்டு ஓடினேன். பாவம், என்னை என்ன நினைத்திருப்பாள்? அதற்கு பிறகு நானும் போன் பண்ணவில்லை. இப்போது போனில் பேசுவதை விட நேரிலே போனால் என்ன? ஆபீஸில் இருந்து உடனே ஏகாம்பரத்தின் வீட்டை நோக்கி புறப்பட்டான். வாசலில் இவனை பார்த்ததும் முகம் மலர்ந்து போனாள் அம்பிகா. வாங்க தம்பி, உள்ளே வாங்க. நல்லா இருக்கீங்களா ஆன்ட்டி? ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் ஆளே காணோம். சுசிலாவோட பிறந்தநாள் விழா கூட ஒவ்வொரு வருஷமும் கலந்துக்குவீங்க. இந்த வருஷம் எதிர்பாராம சில வேலைகள் வந்துருச்சு, வர முடியாம போச்சு. சாரி ஆன்ட்டி. அடடா, அதுக்கு எதுக்கு சாரி எல்லாம்? அங்கிள் இல்லையா? இன்னும் ஆபீஸ்ல இருந்து திரும்பல. ஹாய் அரவிந்த், ஹவ் ஆர் யூ? ஆர்ப்பாட்டமாய் அழைத்தபடி உள்ளிருந்து வந்தான் தினேஷ். ஃபைன் என்றபடி கையை பற்றி குலுக்கினான். பிசினஸ்லாம் எப்படி போகுது அரவிந்த்? இந்த பக்கமா தான். கிண்டலாய் இடது பக்கம் கையை காட்டினார். எத்தனை வயசானாலும் குறும்பு மட்டும் மாறல. விளையாட்டாய் தோளில் தட்டினான் தினேஷ். சுபத்ரா காலேஜிலிருந்து வந்துட்டாளா என்றான் அரவிந்த். காலேஜிலிருந்து வந்துட்டாளாவா? ஒரு வாரம் அவ காலேஜுக்கே போகல தம்பி. ஏன் ஸ்டடி லீவா? ஒரு லீவும் இல்லை. ஏன்டி போகலைன்னு கேட்டா, ஏன் நான் அந்த வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையான்னு சம்மந்தம் இல்லாமல் எரிஞ்சு விழுறா. அம்மாடி, நீ போகிறதும் போகாததும் உன் இஷ்டம்னு கப்பு சுப்புன்னு வாயை மூடிக்கிட்டோம். அடடா, வயசு ஏறிக்கிட்டே போகுது. ஆனால் குழந்தைத்தனமாக எல்லா விஷயத்துக்கும் பிடிவாதம் பிடிக்கிறா. ஆமாம், இப்போ அவள் எங்கே இருக்கா? அவளோட ரூமில் தான் இருக்கா. நான் அவளை பார்த்துட்டு வரேன் ஆன்ட்டி என்று மாடிப்படி ஏறி போனான். சுபத்ராவின் அறைக்கதவு திறந்தே இருந்தது. அரவிந்த் இரு விரல்களால் தட்டி சத்தம் எழுப்பினான். கதவு திறந்துதா இருக்கு, குரல் மட்டும் வந்தது. அதுக்காக தட்டாம உள்ள வர முடியுமாமுனி? குப்புற கவிழ்ந்து படுத்திருந்த சுபத்ரா அந்த குரலை கேட்டதும் வாரி சுருட்டி கொண்டு எழுந்தாள். அரவிந்த், நானேதான். மார்புக்கு குறுக்கே கைகளை கட்டி கொண்டு கதவோரம் சாய்ந்தபடி நின்றான். வாடிய பயிர் மழை தண்ணீரை கண்டது போல் அவளுள் புத்துணர்ச்சி பாய்ந்தது. பொங்கிய சந்தோஷத்தை உடனே உள்ளிழுத்து கொண்டு முகத்தை பழையபடி உம்மென்று வைத்துக்கொண்டு ஒன்றும் பேசாமல் கட்டிலில் போய் அமர்ந்தாள். அவளின் கோபம் உணர்ந்தவனாய் சிரித்தபடி அவள் எதிரே போய் அமர்ந்தான் அரவிந்த். உன் ரூமுக்கு வந்தவனை வான்னு கூப்பிட மாட்டியா சுபி? நான் ஏன் கூப்பிட வேண்டும்? நீங்க யாரோ நான் யாரோ? அப்ப நான் எந்திரிச்சு போயிடவா? அது உங்கள் இஷ்டம். ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கும்போதே முகத்தில் அடிக்கிற மாதிரி கட் பண்ணிட்டு போகிற மாதிரி இப்போவும் எந்திரிச்சு போயிடலாம், தப்பில்லையே. ஓஹோ, அம்மனிக்கு அதான் கோபமா? சுபி, நிஜமாகவே அன்னைக்கு ரொம்ப அர்ஜென்ட்டான ஒரு விஷயத்துக்காக ஃபோனை கட் பண்ணிவிட்டு ஓட வேண்டியதாக இருந்தது. ஆனால் சுபி இன்னும் உயிரோட தான் இருக்கா. அதுக்கு பிறகு ஒரு ஃபோன் பண்ண கூட தோணலை இல்லை? சொல்லும் போதே கண் கலங்கியது. சேச்சே, இப்படியெல்லாம் பேசக்கூடாது சுபி. அவள் வாயை பொத்தினான். கண்ணீர் அவன் கையை நனைத்தது. சுபத்ரா இந்த அளவு உடைந்து போவாள் என்று அரவிந்த் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. இதயம் துணுக்கிற கண்களை துடைத்து விட்டான். எல்லாரும் மாறி போயிட்டாங்க. அம்மா அப்பா தான் மாறி போயிட்டாங்கன்னா நீங்களும் என்ன அவாய்ட் பண்றீங்க. உன்னை எப்படி சமாதானப்படுத்துறதுனே தெரியல. யாரும் மாறவில்லை. நான் உன்னை அவாய்ட் பண்ணவும் இல்லை. சரி, ஏன் காலேஜ் போகல? போக பிடிக்கல. அதான் ஏன் உன் மேலே கோபம்? வாட், ஏன் மேலையா? ஏன் என்றான் திடுக்கிட்டு. இந்த வீட்டுக்கு புதுசாக ஒரு அனாதை வந்திருக்கா. அவளை கண்டாவே எனக்கு பிடிக்கல அரவிந்த். அவளை ஒரு வார்த்தை சொன்னா கூட அப்பாவும் அம்மாவும் என்னை திட்டுறாங்க. என்னை விட அவ தான் முக்கியமாக போயிட்டாங்க அவங்களுக்கு. சரி, நீங்கள் இல்லைன்னா என்ன, எனக்கு அரவிந்த் இருக்காருன்னு தைரியத்தில் இருந்தேன். ஆனால் நீங்களும் என்னைய அவாய்ட் பண்ணினதும் நொந்து போயிட்ட தெரியுமா? வாழவே பிடிக்கல, வெளியே போகவும் பிடிக்கல. சுபத்ரா திகைப்புடனும் பயத்துடனும் அவளை பார்த்தான். என்ன சொல்கிற சுபத்ரா? என்னால் வெளியில் போகலையா? ஏன்? பிகாஸ் ஐ லவ் யூ so much அரவிந்த். அவன் கையை பற்றி கன்னத்தில் வைத்து அழுத்தி கொண்டு சுபத்ரா கண்களை மூடிக்கொண்டாள். அந்த செய்தியும் அவன் செய்கையும் புதிராக இருக்க அரவிந்த் செய்வதறியாமல் திகைத்து போய் அமர்ந்திருந்தான். என்னால் நீங்கள் இல்லாமல் வாழ முடியாது அரவிந்த். நீங்கள் எனக்கு இல்லை, நான் செத்து போயிடுவேன் அரவிந்த். என்ன நீங்களும் லவ் பண்ணுறீங்க தானே? எனக்கு தெரியும் என்னை லவ் பண்ணுறீங்க. பதறியபடி அவன் நெஞ்சில் சாய்ந்து கொண்டாள் சுபத்ரா. அரவிந்த் நடுங்கி போய்விட்டான். என்ன சொல்கிறாள் இவள்? நான் இவளை காதலிக்கிறேனா?
நெஞ்சில் முகம் புதைத்திருந்த அவளை விலக்கவும் பயமாயிருந்தது. தொடக்கூட அச்சமாயிருந்தது. இருதலை கொள்ளை எறும்பாய் தவித்தான் அரவிந்த். அம்மா, டெலிஃபோன் பில்லை கட்டிட்டு நீங்க சொன்ன மாதிரி பரங்கிமலை போய் சித்ராம்மா வீட்டில் அந்த கவரை கொடுத்துட்டு வந்துட்டேன். களைத்து போய் திரும்பி இருந்த ரேகா அம்பிகாவிடம் ஒப்பித்து கொண்டிருந்தாள். நான் கொடுத்து அனுப்பிய கவர்ல என்ன இருந்ததுன்னு தெரியுமா ரேகா? தெரியாது அம்மா, கொடுத்து அனுப்பியதை பத்திரமா ஒப்படைச்சிட்டு வந்துட்டேன். அதுதான் என்னுடைய வேலை. அம்பிகா சிரித்து கொண்டாள். சரி, எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா ரேகா. இதோ வந்துட்டேம்மா. சில நொடிகளில் தண்ணீரோடு வந்தாள். என்ன ரேகா, என் செல்போன் பில் கட்டிட்டியா? தினேஷ் அங்கு வந்தான். ஆச்சி சார், இதோ ரிசிப்ட் தந்தாள். ஓகே தேங்க்ஸ் வாங்கி கொண்டு நகர்ந்தான். ரேகா, நீ போய் சமையல்கார அம்மா கிட்ட 2 பாதாம் கீர் வாங்கிக்கிட்டு மாடியில் உள்ள கெஸ்ட்டுக்கு கொண்டு போய் கொடு என்றாள் கனகா. ரேகா சமையலறையை நோக்கி சென்றாள். கனகா, உனக்கு எத்தனை முறை சொல்வேன், ரேகாவை இந்த மாதிரி எடுப்பிடி வேலையெல்லாம் செய்ய விடாதேன்னு. இதில் என்ன தப்பு இருக்கு? ஒரு வேலையும் செய்யாமல் சும்மா 3 வேலையும் சாப்பிட்டு சம்பளம் வாங்குறதுக்கு நம்ம வீட்டில் ஒன்று பணம் மரத்தில் காய்க்கலையே. ரேகாவும் படித்த பொண்ணு தான் கனகா, அதுக்காகத்தான் சொல்கிறேன். அவள் படித்த படிப்புக்கு மரியாதை தர வேண்டாமா? நான் அவளை சித்ராம்மா வீட்டுக்கு அனுப்புனதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அவகிட்ட ஒட்டாமல் கொடுத்து அனுப்பிய கவருக்குள்ளே 5000 ரூபாய் வச்சுருந்தேன். ஒரு சின்ன டெஸ்ட்டுக்காக அந்த கவருக்குள்ளே என்ன எழுதியிருக்குன்னு பிரித்து பார்க்காம கொடுத்த அந்த நேர்மை அவளிடம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கத்தான் அனுப்பினேன். ரேகா நான் வச்ச டெஸ்ட்டில் ஜெயிச்சிட்டா. அத்தை, ஏன் இப்படி வெகுலியா இருக்கீங்க என்ற கனகா முகத்தை திருப்பி கொண்டாள். ரேகா ட்ரேயில் 2 டம்ளர் பாதாம் கீருடன் வந்தாள். ரேகா, அதை இப்படி கொடு. வந்திருக்கிறவங்க நம்ம வீட்டுக்கு ரொம்ப வேண்டியவர். நானே கொடுக்கிறேன். வேற வேலை எதுவும் இல்லையா? நீ ரெஸ்ட் எடுத்துக்கணும்னு நினைச்சா உன் ரூமுக்கு போயிடலாம். சரிங்கம்மா என்றபடி ட்ரேயை அம்பிகாவிடம் கொடுத்துவிட்டு அவுட் ஹவுஸ் நோக்கி நடந்தாள். கொஞ்சம் விட்டா இவளை தானே தத்தெடுத்து வளர்த்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. தனக்கு தானே புலம்பியபடி நகர்ந்தாள் கனகா. அம்பிகா பாதாம் கீருடன் மாடி ஏறி சென்றாள். அறைக்குள் செல்ல முயன்ற அம்பிகா உள்ளிருந்து வந்த பேச்சு குரல் கேட்டு அப்படியே நின்றாள். என்ன நீங்க லவ் பண்றீங்க தானே? எனக்கு தெரியும் என்னை லவ் பண்றீங்க. சுபத்ராவின் நெகிழ்ந்த குரலும் அதன் சின்ன தொடர்ந்த மௌனமும் அம்பிகாவை முதலில் அதிரூறச் செய்தாலும் அடுத்த நொடியே சந்தோஷம் நெஞ்சை நிரப்பியது. முருகா, உனக்கு கோடான கோடி நன்றியப்பா. உணர்ச்சி பெருக்குடன் மானசீகமாக கரம் குவித்தாள். சுபத்ராவிற்கும் அரவிந்திற்கும் திருமணம் செய்ய இரு வீட்டாருமே ஆசைப்பட்டது நிஜம். ஆனால் இவர்களுக்குள் அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறதா என்றுதான் புலப்படவில்லை. இதோ இப்போது புரிந்துவிட்டதே. அவளை தொந்தரவு செய்ய விரும்பாமல் மெல்ல கீழிறங்கி வந்த அம்பிகா தன் கணவருக்கு போன் செய்து விஷயத்தை சொன்னாள்.